என்னடி என்ன ஆச்சு? மாமாக்கு வீட்டிலேருந்து இப்போதானே வந்தோம். வந்தது வராததுமா முறைச்சிக்கிட்டு நிற்கியா? ஏன்னு சொல்லு. யானு உனக்கு தெரியாது அப்படிதானே? நிஜமா யானு தெரியாது, என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏன் முறைச்சிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? மாமாக்கு வீட்டுல இருக்கும்போது பெரிய ரோசை கரைய மாதிரி சொன்னா, இவ பொம்மை எடுத்து வைக்கிறா அதை எடுத்து வைக்க அம்மிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணனா? ஆமா, நீ சின்ன பிள்ளை கணங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சா அம்மிட்ட சொன்னேன். இதுல என்ன இருக்கு? இதுக்கா என்னட்ட முறைச்சிட்டு நிக்கியா? அவ்வளவு ரோசம் உள்ளவனா என் பேக்க திறந்து எதுக்கு பொம்மை எடுத்தா? ஒழுங்கு மரியாதையே சொல்லு. அது பாக்குறதுக்கு நல்லா இருந்து. ஜஸ்ட் லுக்கிங் லைக் a wow. இங்க பாரு, ஓவரா படம் காட்டிட்டு இருக்காதே. ஒழுங்கு மரியாதையாவது எடுத்த பொம்மையை என்கிட்ட கொடுத்துட்டு தேவையில்லாம சத்தம் போட வைக்காத. கொடுக்க மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? அம்மிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஒழுங்கு மரியாதையை கொடுத்துக்க. சொல்லிக்கோ. நீ என்ன பண்ணுவ? ஒழுங்கு மரியாதையை கேட்கும் போதே கொடுத்துருட்டி. அடி வாங்கி செத்துறாத. ஒழுங்கா கொடுக்குறியா இல்லையா நீ? அதெல்லாம் நீ கேட்டோன்னு தர முடியாது. ஏன் அங்க அம்மா என்ன சொன்னாவ? ஆளுக்கு ஒண்ணு நான் எடுங்கன்னு சொன்னாவ. நான் எடுக்க வைக்கப்பட்டேன், நீ எடுத்து வச்சிருந்தா. இப்போ உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சங்கீதா, கோவப்படுத்தாத, கொடுத்துரு நீ. முடியாது, அதெல்லாம் முடியாது. எடுத்ததை இல்லாம ஓட வைக்க நில்லடி. இட்டி ஒழுங்கு மரியாதை விட்டு. எம்மா வந்ததும் வராததுமா கத்திக்கிட்டு இருக்காதுங்க. வந்தேன்னு நினைச்சுக்க, கம்பு முறிய ரெண்டரை வாங்குவிய. எம்மா இங்க வாங்கம்மா, என்ன கொல்லியா? விட்டுட்டி. எம்மா எட்டி ஏன்டி வந்தது வரதமா உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காளுவ? வாரண்டி. ஒழுங்கு மரியாதையா குடுப்பியா மாட்டியா நீ? எட்டி விட்டுட்டி பிள்ளைய. எட்டி தள்ளி போட்டி. என்னட்டி எரும மாடோளே, வந்து கொஞ்ச நேரம் ஆவல, அதுக்குள்ள ஆட்டத்தை தொடங்கியாச்சு. கொஞ்சம் விட்டுல குட்டிய கொண்டு இருப்பா. கரெக்டான நேரம் வந்து காப்பாத்தினியம்மா. எம்மா என்ன ஆடி அடிச்சியம்மா? ஏன்டி எதுக்கிட்டி குட்டிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா? கால முடிச்சு போடுவேன். என்ன பிள்ளைகளா இருக்கப்பா. எம்மா ஒரு நேரம் எனக்கு நிம்மதியே கிடையாது. ரெண்டு குட்டிகளா இல்லையா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் நீங்க என்னையே திட்டிக்கிட்டு இருங்க. மாமா என் வீட்டுல இருந்து 2 பொம்மை எடுத்ததுக்கு என்ன சொன்னீங்க? வெக்கமா இல்ல, கல்யாண வயசு வருது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதையும் மீறி தான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப அதுக்கு என்னட்டி? அத மாமா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு இல்லையா? அப்புறம் என்ன? நான் அங்க இருந்து கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்தோன்னா இந்த எருமை மாடு ஒரு பொம்மை எடுத்திருக்கியா? எதுக்கு எடுத்தான்னு கேளுங்க. ஏன்டி எதுக்கு நீ அவளுக்கு எடுத்தா? நீ 2 வச்சிருக்கேம்மா. அதான் நான் ஒன்னு எடுத்தேன், அவளுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சியம்மா. 2 இருந்ததால தானே எடுத்தா? இதுல உனக்கு என்ன தேஞ்சு போச்சுன்னு அவளை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? அப்படி உள்ளவா அங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். நான் எடுத்ததுல தான் அவளுக்கு கண்ணுமே ஆகும். இதுக்கு நீங்க சப்போர்ட் வேற. 2 பேரும் ஒழுங்கா கேட்டுக்க. இங்க பாரு, நான் இப்ப வாரேன். வீட்டுல உள்ள எல்லா வேலையும் 2 பேரும் செஞ்சு முடிச்சிருக்கணும். எப்படி? வீட்டுல உள்ள எல்லா வேலையும் ஒருத்தி பெருக்கணும், ஒருத்தி துடைக்கணும், ஒருத்தி பாத்திரம் தேய்க்கணும், ஒருத்தி பாத்திரத்தை கழுவணும். புரியுதா? அவள்கிட்ட சொல்லிட்டு போங்க. 2 பேரும் தான் செய்யணும். பிள்ளைய போனா போட்டு பள்ளிடத்துக்கு காலேஜோட லீவு கிடைச்சி வீட்டுல இருக்கு. வீட்டுல நிக்க நேரமாவது அதை நிம்மதியா இருந்து தின்னுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு உங்களை நான் விருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க எனக்கே வேலை வச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் வாரேன். வரதுக்குள்ளால வீட்டு வேலையை முடிச்சு வைக்கிறேன்னு நினைச்சிக்க, கம்பை எடுக்கிறது நொறுங்க வாங்குவிய. புரியுதா? வாரேன். பிள்ளைலாட்டமா வளருதோ பிள்ளைய. என்ன சண்டை பொடியாளுவ. ஏழுகளத வயசாச்சு, இன்னும் இவளோட சண்டைக்கு மட்டும் ஒரு முடிவு கிடையாது. மாடு எல்லாம் ஒன்னாலட்டி அம்மையே எல்லா வேலையும் செஞ்சிருப்பாவ. அம்மான்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு பாரு. அம்மா இப்ப வேலையை நம்ம தலையில தள்ளிட்டு போறாவ. ஒழுங்கா போய் செய் போ. ஆமா, நான் எதுக்கு செய்ய போறேன்? அதான் நீ அடிச்சேன் கையே முடிச்சிட்டியே. என்னால எல்லாம் வேலை செய்ய முடியாது, நீயே செஞ்சிக்க. நான் நல்லா செய்வேன். நீ நல்ல பேர் வாங்கலான்னு பாக்குறியோ? அடி கிடைச்சா 2 பேரும் கிடைக்கட்டு. பாத்துக்கலாம். வேற யாருங்க வீட்லயாவது நான் போய் பிள்ளையா பிறந்திருக்க மாட்டேனா? இங்க இந்த ராட்சசிய கூட இருந்து என்னால வாழவே முடியலம்மா. நான் சொல்லணும்டி, யாரு ராட்சசினி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஆடாதேன்னா. இங்க பாரு சங்கீதா, நீ ஒரு வேலை செஞ்சாதான் நான் செய்வேன். மற்றபடி நான் அடி வாங்க தயார். பாத்துக்கலாம். நான் ஏன் செய்யணும்? நீ செய். என் கை வேதனை உடஞ்சிருக்கு. நீ போ, நான் செய்யவே மாட்டேன். அம்மா வந்த வரவு 2 பேருமே வாங்கிப்போம். ஓகே. ஏன் மக்களே, நீ போ, நான் போய் தண்ணி எடுத்துக்கலாம். வேண்டாமா, பரவாயில்ல, கொடுங்க. ஸ்கூல் லீவு தானே, நான் எடுக்கிறேம்மா. வேண்டாம் மக்களே, நீ ஸ்கூலுக்கு போகும்போதே காலையில எல்லா வேலையும் முடிச்சு தந்துட்டு தான் போறா. லீவு நாளாவது லீவ் எடு மக்கா. நீ போ, அம்மையெல்லாம் பாத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, கொடுங்க, நான் போய் தண்ணி எடுக்கிறேன். செடிகளுக்கெல்லாம் ஊத்தணுமா எப்படிமா? வேண்டாம் மக்கா, செடிக்கு ஊத்தண்டா. நேற்று ராத்திரி நல்ல மழை பெஞ்சு இல்லையா? செடியெல்லாம் வேண்டாம் மக்களே.
நீ வந்து அந்த ஒரு அண்டா எடுத்து வச்சிருக்கீங்களே அதை மட்டும் நிறச்சி வச்சுட்டு ஒரு குடமே எடுத்து வச்சிரு, அவ்வளவு போதும். மற்ற தண்ணியெல்லாம் நான் எடுத்துட்டேன். சரிம்மா. லட்சுமி, ராணியக்கா எப்ப ராணியக்கா வந்திய? நான் உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. எப்ப வந்திய? இப்பதான் லட்சுமி வந்தேன். வந்த உடனே எல்லாம் சாந்தி எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு உன்னை பார்த்துட்டு வரலான்ட்டு வாரேன். ஏம்மா நான் போய் தண்ணி அடிக்கமா? சரி மக்கா போ. இது சங்கீதாவும் மோனிஷா வந்திருக்காங்களா இல்ல அங்கதான் நிக்காங்களா? வந்திருக்கா பூமாரி. நான் இப்பதான் வேலை எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு மூச்சு சண்டையும் போட்டுட்டு 2 அடியும் வாங்கிட்டு இடிக்காளுவ. சரியாத்தே, இம்மா நான் தண்ணி அடிச்சு கொஞ்ச நேரம் அத்தைக்கிட்டு போயிட்டு வரேன். சரி மக்கா. இருந்தா இந்த மாதிரி பிள்ளை இருக்கணும். பாரா, என் வீட்டுல 2 எருமை மாடு கிடக்கு பாரு. எந்நேரமும் ஒரே சண்டை. என்ன சொல்லணும்னே தெரியல லட்சுமி. 2 கை இப்பதான் அடி கொடுத்தேன் பாரு. ஏன்க்கா வளர்ந்த பிள்ளைல கை நீட்டி அடிச்சுக்கிட்டு சும்மா இருங்க, விளக்குனா கேட்க தானே. நீ வேற லட்சுமி, என் வீட்டுள்ள உள்ளதை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் சண்டை பொடியாளோ. ஒரு பொம்மைக்கு கடந்து ஒரே அடியும் பிடியும். என்னத்த சொல்லதுக்கு பாரா. இன்னும் ஒரு வயசு வந்தாலும் 2 பேருமே மாறிப்பாவக்கா. அது வரையும் கொஞ்ச நாள் சண்டை போடுவாவே எடுப்பாவ. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க பிள்ளைகிட்ட முதல்ல கோவப்படாம இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் தான் கொண்டு விட்டு பார்த்துக்க லட்சுமி. வந்து இறங்கி மற்றவளு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காளுவ. யாருக்கா? அதான் முப்பெரும் தேவியதான். கீதா, புஷ்பா, பாத்திமா. வாய்க்க மேல விரல வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காளோ பார்த்துக்க. ஏன் அவளை எங்க தேனா வடிஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தாளுவ? என்ன நிலை நின்றுட்டாளோ தெரியுமாக்கா? நீங்க வீட்டுல இல்லாத நாள் சண்டையை போட்டாலும் உங்ககிட்ட. என்கிட்ட சண்டைக்கு வரலக்கா. ஏதோ சின்ன பொண்ணுங்க வீட்டுல சின்ன பொண்ணு மோட்டர் போட்டிருக்கா. மோட்டர் போட்டுட்டு செடிக்கு தண்ணி போட்டு விட்டுருக்கா. போட்டவா ஆஃப் பண்ண மறந்து தொலைச்சிட்டா போல. கொஞ்சம் போல தண்ணி அவளுக்கு வீட்டு முத்தத்துக்கு போயிட்டான். ஆடி ஆடி ஆடியே சின்ன பொண்ணுகிட்ட இருந்து ஆடிக்கிட்டே கிடந்தா. ஐயே அப்படியா? சின்ன பொண்ணுங்க மாமியார் ஒன்றும் சொல்லலையா? சின்ன பொண்ணுங்க மாமியார் அவைய அண்ணனை விட்டு போயிருக்கு. அங்க யாரும் கிடையாது. சின்ன பொண்ணுகிட்ட வந்தவா இல்ல கடைசி என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டா? என்ன லட்சுமி சொல்லியா? உன்கிட்ட எதுக்கு வந்தா? அதான் சொல்லியாக்கா. ஒருத்தி மாடு கழுவின தண்ணி எல்லாம் என் வீட்டுக்கு குடியா, ஒருத்தி செடிக்கு கூடிய தண்ணி எல்லாம் என் வீட்டுக்கு குடியான்னு சொல்லிட்டு ஆடி பொழிஞ்சா. நானும் செடியா கொடுத்தேன். நம்மளும் எவ்வளோன்னாக்கா பொறுத்து போறதுக்கு. பொறுத்து போக போக இவ்வளோ தலையில மிதிச்சுட்டு யாரி போயிட்டே இருக்காளுவ. அதான் செடிக்கு சரியா கொடுத்து விட்டேன் பார்த்துடுங்க. அப்படியா? வசந்தி ஒன்றும் வரலையாம்மா? வசந்தி என்னக்கா பேசுவா? அவ அந்த சடை இல்லாம இந்த சடை பாதகம் இல்லாம நடுவுல நிப்பா. அவகிட்ட போறதுக்கு நமக்கு தேவை, நம்ம தான் பேசிட்டு நான் சண்டை போட்டேன். ஓ அப்படியா? ஏன்ட்ட ஒன்றும் சொல்லலை பார்த்துக்க. சின்ன பொண்ணு ஃபோனும் பண்ணனா இதை பத்தி எதுவும் சொல்லிக்கல. அவளெல்லாம் போக சொல்லுங்கக்கா. இன்னைக்கு மீன் வாங்கணுமா? ஆமா லட்சுமி, மீன் வாங்கணும். கடைக்கு போமா எப்படி? சரிக்கா, நானும் வாரேன். போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துருவோமா? சரி லட்சுமி. ராணியக்கா, என்ன வசந்தி எப்படி இருக்கா? மாமியார்லாம் நல்லா இருக்காமா? அதுக்கு என்னக்கா, அது குத்துக்கல்ல மாதிரி நல்லா தான் இருக்கு. என்னத்தக்கா எப்ப வந்திய? இப்பதான் வசந்தி வந்தேன். என்னம்மா? ஏக்கா, இன்னைக்கு மீன் கிடைக்கிறதாவது போறீங்களா எப்படி? போகணும் வசந்தி. எனக்கு ஒரு 30 ரூபாய்க்கு நெத்தலி மீன் ஏதாவது வாங்கிட்டு வருவீங்களாக்கா? 30 ரூபாய்க்கா? எப்படி வசந்தி கேட்க முடியும்? அவன் என்ன நினைப்பான்? 30 ரூபாய் மீன் வாங்கியாலே குறைஞ்சது ஒரு 50 ரூபாயாவது தா. 50 ரூபாய் வாங்கிட்டு வரோம். 50 ரூபாய் இருந்தா தர மாட்டேனாக்கா. அப்படியே இருந்தா நான் போக மாட்டேன்னா? எனக்கு போக கேட்க மாட்டியா இருக்கா? நீங்க வாங்கிட்டு வந்துருங்களா? அவளுக்கு போக மாட்டியா இருக்கா? நம்ம வாங்கிட்டு வரணுமா? என்ன வசந்தி எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீயே வாயா. லட்சுமி கோவப்படாத. ஏக்கா, இப்படி பாவம் போலதான் ஃபர்ஸ்ட் கேப்ப பார்த்துடுங்க. இவ்வளவு நம்பியெல்லாம் நம்ம வாங்கியே கொடுக்க கூடாது. நம்ம மீன் வாங்கிட்டு சொல்லுவா, நம்மளும் சரி பாவம் இல்லைன்னு வாங்கி கொடுப்போம்க்கா. வாங்கிட்டு வந்த பிறகு பக்கத்து வீட்டு உள்ளவே விசாரிக்கிறது. 30 ரூபாய் எத்தனை மீன் கிடைச்சி, 50 ரூபாய் எத்தனை மீன் கிடைச்சுன்னு சொல்லிட்டு நெத்தலி மீனா இருந்தாலும் எண்ணி பாக்கியாக்கா. நம்ம எண்ணி பார்த்தது இவா இப்படி பார்த்தா கரெக்டா சொல்லியாளே. என்ன லட்சுமி சொல்லியா? ஆமாக்கா, போன வாரம் இவளும் கீதாலும் மீன் வாங்க தந்தாளுவ. சரி பாவம் போட்டுட்டுன்னு சொல்லிட்டு நானும் மீன் வாங்கி கொடுத்தேன்க்கா. மீன் வாங்கி கொடுத்தோன்னே இவ இவங்க வீட்டுல நெத்தலி மீனை எண்ணிக்கிட்டு போறா. கீதாளுக வீட்டுல போய் எண்ணியாக்கா. எண்ணினதுல நான் என்ன நெத்தலி மீன் எண்ணியா வாங்கினேன். அங்க போனதுல கீதாளுக்கு 10 மீன் அதிகமாவும் இவளுக்கு 10 மீன் குறைவாவும் இருந்துச்சு. உடனே அங்க வச்சு சத்தம் போட்டு சொல்லியா, 10 மீனை எடுத்து பொரிச்சு தின்னுவாளா இருக்கான். ஆட்டையை போட்டுட்டானே. பாருங்களா எப்படி இருக்கானே. எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அமைதியா இருந்துச்சோ. லட்சுமி அக்கா, அது வேற கதைக்கா. அது எனக்கு கீதாவுக்கு ஒரு சின்ன போட்டி, வேற ஒண்ணு இல்ல. நீங்க வாங்கி தந்ததால இல்ல. இல்ல வசந்தி, மீன் வாங்கி தந்ததாலே எதாலேயோ அதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. உனக்கு தேவைக்கு நீயே வந்து வாங்குமா, அதுதான் நல்லா இருக்கும்.
சும்மா நாங்கெல்லாம் வாங்கி தந்தா உனக்கு திருப்தியே ஆகாது. ஆமா வசந்தி, நாங்களாம் மீன் கடைக்கு தானே போறோம், நீ எங்க கூடவா வந்து வாங்கு. சரிக்கா. வாங்க ராணிக்கா, பைய எடுத்துட்டு வரலாம். ஒரு 30 ரூபாய் மீன் வாங்கி கேட்டேன், இப்படி முக்கிட்டு முனங்கிட்டு போறாளுவ. சே, பக்கத்து வீட்டு ஒரு ஹெல்ப் பண்ண கூட முடியாததுமா போயிட்டாளே. போட்டு போட்டு எத்தனை நாள் தான் இப்படி போறாளோன்னு பார்த்துக்கலாம். சரி, நம்மளே போய் மீனை வாங்கிட்டு வருவோம். சின்ன பொண்ணையும் உமாவையும் கூப்பிடுவோம். சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்தாதான் லாபமா இருக்கும். உண்மையை சொன்னா நம்ம போனாதான் நமக்கு திருப்தி. போயிட்டே வருவோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு